ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இதுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தெரியும் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குங்கிற மாதிரின்றது சொல்லி நம்மளுடைய ரிஷப் பண்ட் அவர்கள் பேசியிருந்திருக்காரு. டிசிஎஸ் சிஎஸ்கே மேட்ச் சும்மா டக்குன்னு பார்க்க போகிறோன்றதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ 2 பேருடைய கேப்டன் என்ன பேசியிருந்திருக்காங்க அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 2 டீமுடைய கேப்டன் பேசுகிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசியுடைய கேப்டன் ரிஷப் பண்ட் சொல்கிறாரு, பவுலர்ஸ் ரொம்ப கிளினிக்கலாக போட்டாங்க, ரொம்ப நார்மலாக எது தேவையோ அதுக்கு மட்டும் போடு, என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக பவுலிங் போட்டுருந்தாங்க. வி டாக்ட் அபவுட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மிஸ்டேக்ஸ்லேருந்து தவறுகளை சரி பண்ணிக்கிறதுக்காக விளாடணும். எங்களோட பவுலிங்லேயே என்னென்ன தவறுகள்லாம் இருந்துச்சோ போன மேட்ச்சில் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம். இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குது, இதில் இது மாதிரி மாற்றிக்கணும், அதில் அந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு பண்ணுறதே இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பாதி டைமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஷா அவர்களுடைய ஓப்பனிங் பற்றி சொல்லுங்கள். பிருத்வி ஷா அவர்கள் திரும்பவும் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. இத்தனை நாள் கழிச்சு எப்படி இருக்குதான் அப்படின்னு கேட்டதுக்கு அது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரிஞ்சு இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ரொம்ப கடும் முயற்சிகள்லாம் எடுத்து எப்படியாவது நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். டு கிவ் ஹிம் அ சான்ஸ் அண்ட் ஹி டுக் இட். அதாவது அவர் அவ்வளோ பெரிய இதை பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது என்ன, சாதாரண சரி ரைட்டு இப்போ உனக்கு ஒரு இடம் இருப்பான்னு சொல்கிறது தான். அதை நாங்கள் பண்ணி பார்த்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பிருத்வி ஷா அவர்கள் சொல்கிறாப்புல. அடுத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முகேஷ் குமாரை பற்றி சொல்லுங்களேன், இன்றைக்கி வேறு லெவலுக்கு போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்சப்ஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் அப்ங்க. அதாவது அது டெத் ஓவர்ஸில் போடுறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த சவால்கள் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய இதை அவர் காட்டுறாருங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இந்த டெத் ஓவர்ஸில் அவர் போடும்போது ஹி கேம் பேக் வெல் டுடே டிஸ்பைட் பீயிங் ஹிட். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் அடித்ததுக்கு அப்புறமா அதை கண்டினியூஸாக அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி ஒரு ஓவரை போடுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன மாதிரி ஒரு கம்பேக் ஓவர் அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டிக்கிட்டு இருந்தவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட இவர் யார் அவர் ரிஷப் பண்ட் அவர்கள், ஐ டுக் மை டைம் பிகாஸ் இனிஷியலி ஐ ஹேவன்ட் பிளேட் மச் கிரிக்கெட் பட் ஐ கெப்ட் பிலீவிங் தட் ஐ குட் சேஞ்ச் த மேட்ச். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த மாதிரி விளையாடினதே கொஞ்சம் நாள் ஆகுது, நான் விளையாடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும்போது சரி ஓகே ஒரு நாள் கழிச்சு ஆடுறாருப்பா அப்படின்னு தான் பார்த்துலாம் இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம டபக்குன்னு ஒரு தூக்கி அடித்தா அது எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுங்கிறத ட்ரை பண்ணேன். பரவாயில்ல சூப்பர், நல்லா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒத்தகை 6 பற்றி கேட்டோடனே அது 1.5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இதுதான் இந்த மாதிரி நொடிகளுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம எதனா ஒன்று பண்ணணும், சூப்பராக எல்லோரும் நம்மளை பற்றி பேசணும்னு சொல்லி. ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு நல்ல சரியான ஒரு ஷாட்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதில் இந்த ஒத்தக்கை அடிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நம்ம இந்த உயிர் மூச்சோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் கிரிக்கெட்டு தான். அதுதான் நம்மளை இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். அது வரையும் ஒரு துங்கல் பண்ணலாம். ஓகே பாய். ட்ரேடிங் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் சேஃபாக நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.